சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும் பரிசுத்தம், முற்றிலும் பரிசுத்தம். சிலருடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியில் பரிசுத்தம் இருக்கும், இன்னொரு பகுதியில் பரிசுத்தமாய் இருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க, வெளியில் போனால் அவ்வளோதான். அல்லது தாங்க இருக்கிற பகுதியில் தெரிந்த மக்கள் மத்தியில் பரிசுத்தமாக இருப்பாங்க, தெரியாத இடத்துக்கு போனால் இஷ்டப்படி இருப்பாங்க. அப்படி இல்லை, முற்றிலும் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும். இந்த வசனம் சொல்வது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம். ஒரு மனிதனுக்குள்ளே 3 பகுதி இருக்குது. வெளியிலே பார்க்கிறது சரீரம் மாத்திரம்தான். உள்ளுக்குள்ளே நம்ம ஆத்மா இருக்கிறது, ஆவி இருக்கிறது. எல்லா பகுதியிலும் ஒரு பரிசுத்தம் காணப்படணும் என்பதா. ஏன் தெரியுமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது நம்ம அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமானா இந்த பரிசுத்தம் அவசியம். வெறும் பக்தியை வச்சு பரலோகத்தை போக முடியாது. நான் பக்தியாக இருக்கேனே, சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன்னு, காணி கொடுக்குறேன்னு, அதை வச்சு போக முடியாது. பரிசுத்தம். அப்போ நம்முடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், சிந்தனையிலே பரிசுத்தம், பேச்சிலே பரிசுத்தம், வாழ்க்கையிலே பரிசுத்தம், குடும்பத்துக்குள்ளே பரிசுத்தம், பிஸ்னஸிலே பரிசுத்தம், வேலையிலே பரிசுத்தம், எல்லாத்திலையும் பரிசுத்தம். இப்படியெல்லாம் வாழ முடியுமாங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் விரும்பணும். நான் முற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து வரும்போது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கணும். அந்த முற்றிலும் பரிசுத்தமாக இருக்குன்னு விரும்பணும். 2வது, அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். நம்முடைய சொந்த பலத்தினால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. விசுவாசிக்கணும். அவர் என்னை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிற தேவன். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று அடுத்த வசனம் சொல்லுது. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அதை விசுவாசிங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. நான் அப்படி ஆண்டவர் என்னாலெல்லாம் பரிசுத்தமாக வாழ முடியாது, கஷ்டம், பாவம் நிறைந்த உலகத்தில் நீங்கள் என்னை பரிசுத்தமாக காத்து கொள்ளுங்கன்னு அவர் கையில் ஒப்பு கொடுத்து விடுவார். அவர் அழகாய் நம்மை பாதுகாத்து நடத்திடுவார். அதுக்கு தானே சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தத்தினால கழுவி இரத்தத்துக்குள்ளே மூடி நம்மை பாதுகாத்து கொள்ளுவார். இதயத்தில் கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் நான் முற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கன்னு விசுவாசிக்கிறேன். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.